வணக்கம். குளோரியானி. 80வது சுதந்திர தின விழா இன்னைக்கு நாம கொண்டாடி இருக்கோம் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியலை. நம்மளால இதை ரசிக்கவோ இல்லை ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்ட்டுலாம் நினைக்க முடியல. திருப்பியும் ஒரு அடிமை வாழ்க்கையில தான் நம்ம அகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு வேணா இவர் தமிழ்நாட்டை தலைகளாக மாற்றிடுவாரு, அப்படி பொற்கால ஆட்சியை கொடுத்துருவாரு, அப்படி அண்ணன் பிளாஸ்ட் பண்ணிடுவாருன்னு அவங்க வேணா குருட்டுத்தனமாக நம்பியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே, எப்போ ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேருந்து டைம்ஸ் டு லீடுன்னு ஒரு வார்த்தையை போட்டு தன்னுடைய அரசியல் ஆசையை அவர் வெளிப்படுத்தின அந்த காலத்துல இருந்தே எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், நடிகரோட படமும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் ஒரு தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர் கிடையாதுங்கிறது எனக்கு அப்போலேருந்தே தெரியும். அதை நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன். எப்போ இவருடைய நாளைய தீர்ப்பு படங்களில் இவரை பற்றின விஷயங்களை நாம் நாளிதழ் வார நாளிதழ்களில் இவரை பற்றி படிக்க ஆரம்பித்தோமோ, அப்போல்லாம் இவர் ஒரு நடிகராக 100% ஓகேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு தலைவராகவோ ஒரு போராளியாகவோ ஒரு நாட்டை நிர்வகிக்க தெரிஞ்ச ஒரு பெரிய நிர்வாக திறன் கொண்டவராகவோ தனிப்பட்ட விஷயங்கள்ல பெரிதும் பாராட்டக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கிறவராகவும் நம்ம அவரை அறியலை. அதனால அவருக்கு அது தகுதி இல்லை அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தகுதியற்ற ஒருவர் தான் நாட்டை ஆள்றதுக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம், அவர் இப்போ முதன்மை அமைச்சராக கூட இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது இப்போது கொடியேற்றியிருக்காப்புல கிடைச்ச இடத்துல கிடைச்ச இடத்துல ஸ்கிரிப்டோட பேசும்போது ஐயா தூள் பறத்த தான் செய்வார். ஆனால் ஒரு சின்ன மெச்சக்கூடிய விஷயம் என்னென்னா, இதுக்கு முந்தைய காலத்தில் அவர் பேசும்போது ஒரு நாடகத்தனம் இருந்தது. கொஞ்சம் அதே அந்த சினிமா பாணியில் ஏற்ற இறக்கங்களோட படித்து கையை காலை ஆட்டி பஞ்சு டயலாக் பேசி அப்படி கொஞ்சம் ஆணவத்தில் பேசின மாதிரி முன்னாடி இருந்தது. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி ஒரு சின்ன தோணல் தோணுது. கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காரு அப்படின்னு. அவருடைய ரசிகர்களுக்கு வேணா இவர் வந்தால் தலைகளாக மாற்றிடுவார்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் மனசில் அப்பப்போ என்ன தோணும்னா, ஒருவேளை தன்னை சரியாக்கி ஒரு நல்ல இதை பக்குவத்துக்கு வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அடுத்த நாளே முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி இவர் இப்படி தான், இது திருந்த வாய்ப்பு இல்லை, இது ஒரு நாளும் சரியாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா பரவாயில்ல 2 நாள் போகிற போக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல கொஞ்சம் கற்றுக்கிறாரோ கொஞ்சம் தெளிவாகிறாரோன்னு நினைக்கும் போது இல்லை நான் அதே குமுட்டத்தனம் தான், அதே முட்டாள்தனம் தான், அதே தற்குறித்தனம் தான், என்னெல்லாம் மாற்றலாம் முடியாது, நான் அதே திமுக அதிமுக பாணியை விட ஒருபடி மேலே போய் குடிமக்களை நெருக்கடிக்குள்ளாக்குவனே தவிர நான் உங்களை சுபிட்சமாக வைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிதிநிலை அறிக்கைகளாகட்டும் அவர் கொண்டு வர திட்டங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே அப்படியே இருக்கிறனால நமக்கு நல்ல முடிவாகி போச்சு. இது திராவிடத்தின் நீட்சி இல்லை, இன்னொரு திராவிடம் மாதிரி ஒரு 10 திராவிடம் கலந்த ஒரு ஸ்ட்ராங், அதாவது காஃபியில் ஸ்ட்ராங் காஃபி, தேநீரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டீ அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி திராவிடம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கம்மினா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் தூக்கலாக நம்மளை பாடப்படுத்த போகிற ஒரு கட்சி அப்படிங்கிறது, ஆட்சி அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால என்னத்தை சொல்கிறது, அவர் மைக் கிடைச்ச இடத்துல பேசுகிறாரு, ஏதோ அவர் 100 நாள் சாதனையை பயங்கரமாக பண்ணிட்ட மாதிரி சொல்கிறாரு, நமக்கு வேதனை தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னென்னா, இதில் குறிப்பிடத்தகுந்த பெரிய ஏமாற்றம் என்னென்னா, ஒதுங்கிட்டாரு பரவாயில்ல இதை விட்டு வெளியில் வந்துட்டாரு, ஏதோ குடும்பம் அந்த விவாகரத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, அவங்க திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க, சரி பையனும் பேட்டிகளில் அப்பாவை நல்லாவே நாகரிகமாக பேசியிருந்தார், ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையனாக பேசியிருந்தார். யாரால் கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களோ, யாரால் வலிகளை சுமந்தாங்களோ, யாரால் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்க வேண்டியவங்க பிரிஞ்சு அவங்கவுங்க கேரியரை பார்க்க போனாங்களோ, கேரியரின் உச்சத்தில் இருந்தவரை விட்டுக்கிட்டு அவங்க கேரியரை உச்சப்படுத்துறதுக்கு போனாங்களோ, அந்த நபரையே அவர் தூக்கி பிடிச்சி எங்கேயுமே விட்டு கொடுக்காம பேசும்போது சரி பரவாயில்ல, இனிமேல் அது ஒரு மாதிரி விமர்சனங்களை தாங்க முடியாமல் குடும்பம் ஒன்று சேருதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தடார்னு நின்னாங்க ஆசை நாயகி. எங்க நடிகை தானே, நாயகினா படத்தில் நடிக்கக்கூடிய நாயகி அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். சரி ரொம்ப வலிக்கும், அதனால ஆசை நடிகை அப்படின்னு சொல்லிடுறேன். ஆசை நடிகை அதுவும் அவருடைய குடும்பத்தில் முதல் வரிசையில் அம்மா அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளின் பக்கத்திலே உட்கார்ந்து, ஆமாம் அடுத்து நான் தான், அந்த வாபஸ் எல்லாம் போங்காட்டும்,
அதெல்லாம் எங்கள் நடிப்பில் இன்னொரு வகையான காட்சி முக்கோண, அதாவது உங்கள் வியூவில் நீங்கள் ஒன்று நினச்சிங்க, என் வியூவில் ஒன்று, அவங்க வியூவில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் நாங்கள் முடிவுரை இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். காட்சிக்கு காட்சி நாங்கள் த்ரில் ஏற்றிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சதெல்லாம் மண்ணெளி போட்டுருவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா, அப்படிலாம் ஹாப்பியாக இருக்க விட்டுற மாட்டோம். அவர் நாட்டை சுடுகாடாக்கி உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பார், நான் உங்கள் இப்படி வந்து உட்காந்து உங்கள் மன ஓட்டத்தில் உள்ள சந்தோஷத்தை கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து கையை காலை ஆட்டிகிட்டு இருந்தாங்க ஆசை நடிகை. அப்போ அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரியே பரவாயில்ல, சரியா ஓரளவுக்கு தன்னை வந்து பொருத்திக்கிறாரு, ஓரளவுக்கு தன்னை நிலநாட்ட முற்படுறாரு அப்படின்னு நினைக்கும் போது, நல்ல விதமாக தன்னை வந்து நிலநிறுத்த பாடுபடுறாருன்னு நினைக்கும் போது இந்த சேர் வந்து டப்புன்னு சேத்துக்குள்ள விழுந்த பண்ணி மாதிரி பழைய குருடி கதை திரடின்ட்டு ஆயிடுது. அதனால வேணா குருட்டு ரசிகர்கள் இவரை நம்பி சாகுங்க, ஆனால் நம்ம ஒருபோதும் இதை நம்ப போகிறதில்ல. நாய் வாழை நிமித்த முடியாது அப்படிங்கிறது தான் இது பெரிய எக்ஸாம்பிள். இப்படியே இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். இந்த அம்மா என்னத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுதா, இல்லை ஏதாவது என்னவோ, நம்ம இதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுவாக இருந்துட்டு போட்டோம், அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை புண்பட்ட பிரச்சனையாக ஆக்குறதும் பண்பட்ட பிரச்சனையாக அதை முடிக்கிறதும் அது அவங்கவுங்க கைகளில் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் பேசும்போது தான் என்னவோ பெருசாக தமிழ்நாட்டுக்கு வந்து 100 நாளில் பயங்கரமாக பண்ணி அப்படி துபாய் மாதிரியும் அப்படியே சுவிட்சர்லாந்து மாதிரியும் தமிழ்நாட்டை ஆக்கிட்ட மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாமே திமுகவின் நீட்சியை தான் இவர் பேர் மாற்றி அங்கே கலைஞர் இருந்த இடத்துல இங்கே வெட்டின்னு வந்திருக்கு, அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ அதெல்லாம் நம்ம கிண்டல் அடித்த உடனே ஏற்கனவே கலைஞர் கொண்டு வந்தது, ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்ல பிள்ளையா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஆட்சியை அமைத்தவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் நான் வந்து தடுக்கலை, அதை நடத்த விடுறேன், அது போக நான் பயங்கரமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து அவர் பாணியில டயலாக்கா அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. ஆனா எப்படி கூச்ச நாச்சமே இல்லாம உங்களுக்கு வந்து விவசாயிகளோட கடனை நான் தள்ளுபடி பண்ணேன் இத்தனை கோடின்னு சொல்ல மனசு வருது? நீங்க சொன்ன மாதிரி முழுக்க விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணீங்களா? எப்படி உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் அவ்வளோ பெரிய மேடையில் கொஞ்சம் கூட உதறல் இல்லாமல் உங்களுக்கு சொல்ல முடியுதுன்னு தெரியல. சிறு குறு விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குறுவை சாகுபடி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்கும் ஏதோ செஞ்ச மாதிரி பெருசாக சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலை. இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த முதலீட்டாளர் அந்த இது நிகழ்வில் கூட நீங்கள் அதே திமுக பண்ணி வச்சதான் அதே ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்து அங்கே ஸ்டாலின் ஐயா இருந்தார், இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அந்த கம்பெனி ஆட்கள், அந்த உங்களை அணுகுன அந்த தொழில் நிறுவன அதிபதிகள், நிறுவனங்கள் எல்லாமே பழைய ஆட்கள். நீங்கள் வந்து யாருக்கிட்ட போய் பழம் தின்னு கொட்டை போட்ட திமுக கிட்ட போய் புழுகுனா அவங்க விடுவாங்களா? தங்கம் தென்னரசு கேட்குறாரு, 1,00,000 கோடி முதலீடு கொண்டு வந்தீங்கன்னா எங்கே காட்டுங்கன்னா, அது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி அப்படி நடந்து ஊந்து பார்சல் கட்டி வருமா? முதலீடுனா அன்னைக்கே வந்திருக்கணுமே, அரசு நிதிநிலையில் அந்த முதலீடு சேர்ந்துருக்கணுமே. எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்னு சொல்கிறீங்க. எந்தெந்த நிறுவனங்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சாட்டை அவர்கள் இந்த பூங்காட்டத்தை எடுத்து போட்டுட்டாரு. எல்லா நிறுவனங்களுமே ஏற்கனவே திமுகவில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த நிறுவனங்கள் தான், எல்லாமே கடனில் இருக்கு. போன வருடம் வரைக்கும் லாஸ் காமிச்சது, அதாவது நஷ்ட கணக்கு காமிச்சது. இப்போ வந்து 800 கோடி முதலீடு பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் எங்கே ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புட்டு வச்சுட்டாரு. ஏதோ கொஞ்சம் தேடி துளாவி வந்து கொஞ்சம் நிறுவனங்களோட போலித்தன்மையை அவரு தோல் உரிச்சு காட்டிட்டாரு. நீங்கள் 1,00,000 கோடி வந்ததுக்கான அத்தனை வழிவகைகள் ஏன் நீங்க வந்து அரசு வலைதளங்கள்ல நீங்க அதை வந்து பதிவேற்றல? நீங்க இதுதான் வெளிப்படைத்தன்மையா? சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு போறது, அப்படியே ஒன்றிய அரசு மாதிரி, அப்படியே பழைய திராவிடம் மாதிரியே வாயில வடை சுட்டுட்டே போறது. அப்ப நீங்க என்ன கணிச்சு வச்சிருக்கீங்கன்னா, இந்த பதவிக்கு வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, வாயில வடை சுட்டுட்டே போனா போதும், மக்கள் நம்பிடுவாங்க. நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன், திட்டமா அது ஜீவோவா போட்டு தள்ளிட்டா போதும், திட்டமாக அமல்படுத்திட்டா போதும், அது செயல்பாட்டுக்கு வராட்டாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. 4 தாவேக்காக்காரனுக்கு தங்கத்தை கொடுக்கணும், ஒரு 10 தாவேக்காக்காரங்க வீட்டில் உள்ள குழந்தைக்கு கிராம் மோதிரம் போடணும், ஒரு 4-5 ஒரு 100-200 தாவேக்காக்காரங்களுக்கு 2,500 மகளிருக்கான உதவித்தொகை கொடுக்கணும், தாவேக்கால உள்ள இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு 4,000 கொடுக்கணும்னு இப்படி திராவிடம் மாதிரியே உங்கள் ஆட்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து அவங்க எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதானே?
அப்ப நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. எப்படி வந்து போங்காட்டம் பண்றது, எப்படி வந்து வெறுமனே எல்லாம் வாயில செஞ்சுட்டு, அதான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி சும்மா எல்லாத்தையும் ஆர்டரா போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு கையை கால அசைச்சிட்டு போறது எப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்கன்னா, சுதந்திர தினத்தை வந்து ஊழல் லஞ்சத்துல இருந்து விடுதலை பெறதும் ஒரு வகையான சுதந்திரம் தான். அது ஏன் ஆட்சியில வந்து விடுதலை பெற்றுட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் புரியுற மாதிரி கொண்டு வர்றீங்க. சுதந்திரங்கிறது இரத்த சரித்திரம். பல உயிர்கள் தியாகம் பண்ணி கிடைச்சது தான் சுதந்திரம். நாட்டின் சுதந்திரங்கிறது சும்மா 1-2 பேர் செத்ததில்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்திலும் அத்தனை தியாக உள்ளங்கள் தங்களுடைய இன்னுயிரை இதுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இதுக்காக செத்து மடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த ரத்த வரலாறு உண்டு. வெள்ளையர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு, வெள்ளையர்கள்ட்ட துப்பாக்கி சூடுபட்டு, வெள்ளையர்கள்ட்ட அடி மிதிப்பட்டு உயிரை கொடுத்து வாங்கின சுதந்திரமும், லஞ்ச லாவணியங்கிற ஒரு நிர்வாக சீர்கேடும் ஒரு தனி மனிதனின் இல்ல ஒரு அரசு அதிகாரிகளின் மனசாட்சியற்ற செயலும் ஒண்ணா அப்படின்னு தியாகம் பண்ணிட்டாங்க அவங்க. இல்ல நீங்க இப்ப என்ன தியாகம் பண்ணி அதை ஒழிச்சிட்டீங்க? உண்மையிலே நீங்க லஞ்ச லாவணியத்துல இருந்து இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற லஞ்ச லாவணியத்துல ஊரை அடிச்சு ஒலையில போட்டு பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்டி இருக்கிற அவரை ஃபர்ஸ்ட் விடுவிக்கணும் உங்க கட்சியில இருந்து. அதிமுகல ஊழல் சேத்துல உழந்து அதுலயே புரண்டுட்டு வந்த செங்கோட்டையன் அவர்களை ஃபர்ஸ்ட் விடுவிக்கணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து பாஜகல இருந்து வந்த நிர்மல்குமார் ஐஆர்எஸ் அதிகாரி என்ன எங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாரோ நமக்கு தெரியாது. வேணா உங்களை காப்பாத்திருக்காரு, உங்களை காப்பாத்தினவர் எப்பேற்பட்டவரா இருப்பாரு. அவரை விடுவிக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம கைபேசியை திறந்தாலே இந்த மாவட்ட நிர்வாகி பண மோசடி பண்ணாரு, இந்த மாவட்ட நிர்வாகி பதவிக்காக என் கூட வா அப்படின்னு சொன்னதோட என்கிட்ட இருக்க நகையையும் பிடுங்கிக்கிட்டாரு, இந்த மாவட்ட நிர்வாகி உனக்கு பதவி வேணும்னா இவ்வளவு தரணும்னு சொன்னாரு, நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கணும்னா உனக்கு இவ்வளவு லட்சம் தரணும்னு கேக்குறாங்க அப்படின்னு அத்தனை லஞ்ச லாவணியத்தையும் இப்ப பண்றது தாவேகாரங்க தான். அதே மாதிரி போதை ஒழிப்பும் முக்கியமான அஜெண்டா, அதையும் தீக்கிறது உங்களுக்கு சுதந்திரத்துல ஒண்ணு அப்படின்னா முதலாவது பொடி போட்டு வீடியோ போட்டு மகிழ்ந்த சரத்தா என்ன கில்லி சரத்தா அந்த அமைச்சரை நீங்க வந்து உங்க அமைச்சரவையில இருந்து விடுவிக்கிறது இல்ல, உங்க கட்சியில இருந்தே விடுவிக்கணும். நீங்க இப்போ ஜெயிச்சு வந்திருக்க எம்எல்ஏக்கள்ல முக்காவாசி பேரு, அமைச்சர்களாக்கி வச்சிருக்கிறதுல ஒரு முக்காவாசி பேரு, உங்களுடைய மாவட்டத்துல ஒவ்வொரு கட்சி பதவி கொடுத்து கட்சி நிர்வாகத்துல வச்சிருக்கீங்களா அத்தனை பேரு பிளாக் டிக்கெட்லயே கமிஷன் பார்த்த புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரையும் விடுவிச்சிங்கன்னா தான் அப்புறம் சுத்தி சுழந்து வந்து பார்த்தா உங்ககிட்டயும் வந்து நிக்குது. நீங்களும் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்கன்ட்டு தகவல் வருது, நீங்களும் வந்து உங்களுடைய கார் இறக்குமதி பண்ணதுல ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கீங்கன்றிருக்கு. லாஸ்ட்ல கட்சியில இருந்து உங்களையும் சேர்த்து விடுவிச்சுக்கிட்டாதான் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் வரும் போல இருக்கு லஞ்ச லாவணியத்துக்கு. சரி உங்களை விட்டுருவோம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தியாகம் பண்ணி அவ்வளவு அடி உத வாங்கி ரத்தம் சிந்தி கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டீங்க. அவ்வளவு இதை விட எளிதா ஒருத்தன் உலகத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு பதவிக்கு வந்திருக்க முடியாது. இதை விட சொகுசா எவனும் வந்திருக்க முடியாது. அந்த இந்திய வரலாற்றுல இல்ல, உலக வரலாற்றிலேயே கிடையாது. இவ்வளவு எளிதான் நாடாளும் வாய்ப்பு பெற்ற ஒருவன் இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, இனிமேலும் வரப்போறது இல்லைங்கிற அளவுக்கு உலக சாதனை படைச்சிருக்கீங்க. அவ்வளவு எளிதா இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்த கஷ்டமும் படாம, வேர்வைங்கிறது ஒரு சொட்டு கூட சிந்தாம, எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க அமைச்சரவை எம்எல்ஏக்களை நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து விடுவிச்சாதான் அடுத்து இனி வர காலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது. போதாத குறைக்கு சொல்லணுமே, அதிமுகல ஊழல் செஞ்சவங்க குட்டா விஜயபாஸ்கர், மணல் மாஃபியா விஜயபாஸ்கர்னு தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. இவங்களெல்லாம் விடுவிக்காம எப்படி நீங்க லஞ்ச லாவணியத்தை ஒழிக்க முடியும்? அதாவது இனி வரும் தேர்தல்கள்லையாவது எத்தனையோ உங்க கட்சியில நல்லவங்க இருப்பாங்க. ஏன்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய நற்பணி மன்றத்துக்கு நீங்க நன்றி செலுத்தும் விதமா அவங்கள எடுத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க நமக்காக போஸ்டர் ஓட்டினவங்க, இவங்க நமக்காக வந்து பிளாக் டிக்கெட் வித்தவங்க, இவங்க நம்ம படத்தை ஓட வச்சவங்க, இன்னைக்கு நாம இந்த பிரபலமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா இவங்க தான் காரணம்னு நினைச்சு அந்த நன்றி கடனுக்காக அவங்கள கட்சிக்குள்ள கொண்டு வந்து ஆட்சியிலையும் நீங்க வந்து அவங்கள பங்கெடுக்க வைக்கிறீங்க. அது உங்க கால வாரி விட ஒரு நாளும் லஞ்ச லாவணியம் இதாகாது. ஒரு நாளும் தனி மனித ஒழுக்கம் வராது. சினிமா கோட்டையிலே அம்மா அப்பாவை பார்க்கணும், நாம படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அம்மா அப்பா காசை நம்ம நம்பி இருக்கக்கூடாது, சொந்தமா நாம உழைச்சி முன்னேறணும்னு எந்த பொறுப்பையும் உள்வாங்காத பொறுப்பற்ற ஒரு தலைமுறைகள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் ஓட்டு போட்டிருக்கு. அவங்கள கொண்டு போய் நீங்க இதுல இருத்துனீங்கன்னா அவங்க உட்கார்ந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிப்பாங்களா,
அதாவது ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாதப்பவே அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு திருடி காசு எடுத்துட்டு சினிமா தியேட்டர் வாசல்ல உருண்ட அவங்கள கொண்டு போய் நீங்க அமைச்சர் எம்எல்ஏ ஆக்குறீங்கன்னா அவங்களோட சங்கதி என்னவா இருக்கும், அவங்களோட பரவர்த்தி என்னவா இருக்கும்? உட்கார்ந்த இடத்துல சம்பாதிப்பாங்க. அதான் நடக்கும். திமுகவோட கொடியத தாவேக்கா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து செய்வாங்க. நீங்க உண்மையிலே உங்களுடைய எண்ணம் வந்து லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும், திராவிட மாதிரி நம்ம ஆட்சி செய்யக்கூடாது, ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மொத்தத்தையும் நீங்க வந்து இறக்கி கலைச்சி விட்டுக்கிட்டு ஒதுக்கிக்கிட்டு உங்களை ஆதரிக்கிறவங்களே நல்லவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்க கட்சியில இல்லாம, உங்க நற்பணி மன்றங்கள்ல இல்லாம, உங்களை விரும்புறவங்க எவ்வளோ படித்த மேதைகள் உங்களை மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையிலே நல்ல மனசு கொண்டவங்க உங்களை பிடிக்குங்கிறதுக்காக உங்களை ஆதரிப்பாங்களே, அந்த ஆட்களை நீங்க வந்து ஜல்லடை போட்டு தேடி அவங்கள வேட்பாளராக்கி அவங்கள உள்ளாட்சி தேர்தல்களில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய தேர்தல்கள்லையும் நல்லவங்கள நிப்பாட்டினீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு. இல்லைன்னா வழக்கம் போல மோடி ஐயா மேடை பேச்சு மாதிரியே, நம்ம ஸ்டாலின் ஐயா மேடை பேச்சு மாதிரியே, இபிஎஸ் அவர்களுடைய மேடை பேச்சு மாதிரியே சட்டமன்றம் வந்த உடனே நல்ல பிள்ளையா 4 கட்சியில கோடிக்கணக்கில் வாங்கிட்டு 4 கட்சிக்கு மாறினவங்க எல்லாம் மக்கள் பத்தி எந்த அக்கறையும் இல்லாம அதே தீய சக்திகள்கிட்டயே சரண்டர் ஆகி கூட்டணி வச்சுக்கிட்ட பெண்மணிகள் வரைக்கும் இப்ப நல்ல பிள்ளை மாதிரி உங்ககிட்ட வந்து சட்டமன்றத்துல பேசுறாங்கல்ல, இதே மாதிரி நீங்களும் பேசிட்டு நல்ல பிள்ளை நாடகம் போட்டுட்டு போக வேண்டியதான். ஆக மொத்தத்துல எங்க பார்த்தாலும் உங்களுடைய தாவேக்கா நிர்வாகிகள் தான் படுமோசமா இருக்காங்க. இப்ப கூட ஒரு பெண்மணி தாவேக்கா நிர்வாகி வந்து கட்சியில வந்து எங்கூட ஒண்ணு மண்ணுமா இருந்துட்டு இல்ல வீடியோ காலில் ஏதோ வந்து பேசிக்கிட்டு இப்போ அதை வந்து வெளியில விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாப்புல, என் போனை ஆள் வச்சு பறிச்சுட்டு போய் என்னை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காப்புல. நான் அமைச்சர், அந்த காமெடி நடிகர் அமைச்சரா இருக்காரே அந்த மீன்வளத்துறை அமைச்சர், நோ கமெண்ட்ஸ், அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து எதுவுமே நான் இதுல எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு அமைச்சருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து தீர்த்து வைக்க முடியல, ஒரு பெண்ணோட கண்ணீரை துடைக்க முடியல, இது தப்புன்னு சொல்ல முடியல. இந்த லட்சணத்துல நீங்க மொத்த நாட்டையும் திருத்துன்னு திருத்திட போறீங்க. ஒட்டை அடிக்காம விட போறது இல்ல. கொஞ்சோல முடியோட அலைஞ்ச இந்த தமிழ்நாட்டை வலிச்சு அந்த முடியல மொட்டை மண்டை மேல் தோலையும் உரிச்சிட்டு கபாலத்தோட தான் நீங்க அலைய விடுவீங்க போல இருக்கு. அப்படி இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள். எப்படி எந்த நம்பிக்கையில உங்களை வந்து நம்பி தொலைக்கிறாங்க எதுவுமே நமக்கு புரியல. ஆக மொத்தத்துல ஆள தெரியாதவங்க கையில குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி நாட்டோட நிலைமை ஆயிடுச்சு. ஒரு நாளும் உங்களுக்கு நிர்வாக பொறுப்பு வர போறதில்ல. அது வந்து இன்றைய குடியரசு தின விழாவிலேயே உங்களுடைய பொறுப்பு யார் மீது இருக்கு, உங்களுடைய கவனம் யாரை குஷிப்படுத்துறதுல இருக்கு, உங்களுடைய ஆசை யாரை பற்றி இருக்குது, உங்களுடைய நினப்பெல்லாம் யார் வசம் இருக்குது, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இனிமே என்னவா ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய குடியரசு தின விழாவில் பங்கேற்றவர்களே வெளிப்படுத்திட்டாங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டு